பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமில் மருத்துவர்கள் தங்களிடம் வரும் நோயாளிகளுக்கு தோளில் கட்டுகளை போட பேண்டேஜாக சிலந்தி வலைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது உங்களால் நம்ப முடிகிறதா? ஆபாச தளங்களை பார்வையிடுவதை விட மதத்தலங்களை பார்வையிடும் பொழுது கம்ப்யூட்டரில் வைரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாம். திருமண மோதிரத்தை தொலைத்த ஒரு பெண் 16 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த ஒரு கேரட் அதை அணிந்திருப்பதை கண்டுபிடித்தார். உண்மையில் ஒரு மேகத்தின் எடை 5 லட்சம் கிலோகிராம் கொண்டதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இவர்கள் பத்திரமாக திரும்பி வராவிட்டால் குடும்பத்தினர் அதனை விற்க முடியும். அதிர்ஷ்டவசமாக அந்த ஆயுள் காப்பீட்டு ஆட்டோகிராஃபுகள் தேவைப்படவில்லை. என இன்று நற்றாய்க்கும் எனை வளர்க்கும் தமிழ்ச்சி விழிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாய்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு நொடியும் உலகின் ஏராளமான வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் பல விஷயங்கள் நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை. அப்படி மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட சிலந்தி வலைகள், திருமண மோதிரத்தை 16 ஆண்டுகளுக்கு பின் வித்தியாசமான இடத்தில் கண்டெடுத்த பெண், சன்கிளாஸ் தோன்றிய வித்தியாசமான வரலாறு, பஞ்சு மிட்டாய் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி, ஒரு ஓட்டலின் வித்தியாசமான பரிசு போட்டி, இப்படிப்பட்ட ஒரு சில வித்தியாசமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் யூகே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க. வித்தியாசமான மற்றும் ஆச்சரியமூட்டக்கூடிய பல தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்பட்ட சிலந்தி வலைகள். நம்முடைய வீடுகளில் சிலந்தி வலைகள் இருந்தால் உடனடியாக அதனை அடித்து துடைத்து அப்புறப்படுத்தி விட்டுத்தான் மறுவேளையை பார்ப்போம். ஒரு சில நாட்கள் நாம் வீட்டில் இல்லாமல் வெளியே சென்றுவிட்டு திரும்ப வரும்பொழுது நம்முடைய வீடுகளில் சிலந்திகள் கூடுகளை கட்டி அவர்கள் ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்படி நமக்கு பிடிக்காத இந்த சிலந்தி வலைகள் பண்டைய காலங்களில் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஆச்சரியம்தான். பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமில் மருத்துவர்கள் தங்களிடம் வரும் நோயாளிகளுக்கு தோளில் கட்டுகளை போட பேண்டேஜாக சிலந்தி வலைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது உங்களால் நம்ப முடிகிறதா? சிலந்தி வலைகள் இயற்கையான கிருமி நாசினியாக செயல்படுவதோடு பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளன. சிலந்தி வலைகள் காயங்களை சுத்தமாக வைத்திருக்கவும் தொற்றுநோயை தடுக்கவும் உதவுமாம். சிலந்தி வலைகளில் வைட்டமின் கே நிறைந்துள்ளது என்றும் இது விரைவில் இந்த இரத்த உறைதலை ஊக்குவிக்க உதவுகிறது என்றும் கூறப்படுகிறது. திருமண மோதிரத்தை தொலைத்த ஒரு பெண் 16 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த ஒரு கேரட் அதை அணிந்திருப்பதை கண்டுபிடித்தார். 1995ஆம் ஆண்டில் ஸ்வீடனை சேர்ந்த ஒரு பெண் சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய திருமண மோதிரத்தை தொலைத்து விட்டார். அதை அவர் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார். அது கிடைக்கவே இல்லை. ஆனால் 16 ஆண்டுகளுக்கு பிறகு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த பெண் தான் வளர்த்த ஒரு கேரட் செடியை சுற்றி தன்னுடைய மோதிரம் இருப்பதை கண்டுபிடித்தார். அழகான தன்னுடைய மோதிரத்தை கேரட் அணிந்திருப்பதை பார்த்து அவர் பிரமித்து போனார். இப்பொழுது நாம பேசப்போகக்கூடிய இந்த தலைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கூட அளிக்கலாம். ஆபாச தளங்களை பார்வையிடுவதை விட மதத்தலங்களை பார்வையிடும் பொழுது கம்ப்யூட்டரில் வைரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாம். பாதுகாப்பு நிறுவனமான சைமன்டெக் நடத்திய ஆய்வில் மதம் சம்பந்தப்பட்ட வலைதளங்கள் ஆபாச தளங்களை விட 3 மடங்கு மால்வேர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகிறது என்று கண்டுபிடித்துள்ளனர். ஆபாச தளங்களுடன் ஒப்பிடும்போது மதம் சம்பந்தப்பட்ட தளங்களில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் எண்ணிக்கை சராசரியாக 115ஆக இருந்துள்ளது. ஆனால் அடல்ட் தளங்களில் 2.4% மட்டுமே மால்வேர்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆபாச தளங்கள் அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதால் மால்வேர் வைரஸ் இல்லாமல் தங்களுடைய தளங்களை வைத்திருக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதாம். சன்கிளாஸ் எனப்படும் முக கண்ணாடிகளை முதலில் சீன நீதிபதிகள் தங்கள் முகபாவனைகளை நீதிமன்றத்தில் மறைக்க வடிவமைக்கப்பட்டன. சன்கிளாஸ் கண்ணாடிகள் கண்களை கூசச் செய்யும் மிகவும் பிரகாசமான சூரிய ஒளியை நம் கண்களில் படாமல் தடுத்து பாதுகாப்பு கண்ணாடியாக செயல்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அழகாக தெரியவும் அணிகிறார்கள். ஆனால் சன்கிளாஸ்கள் முதலில் 12ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தயாரிக்கப்பட்டன. அங்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சாட்சிகளிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களின் உணர்ச்சிகளை மறைக்க நீதிபதிகள் பயன்படுத்தியுள்ளனர்.
மேகங்களுக்கு எடை எவ்வளவு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் ஆச்சரியப்பட்டுத்தான் போவீர்கள். மேகங்கள் நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பஞ்சு போல லேசாக இருப்பது போல தெரியும். ஆனால் மேகங்கள் நாம் பார்ப்பது போல மிகவும் எடை மிகுந்ததாக இருக்கும். உண்மையில் ஒரு மேகத்தின் எடை 5 லட்சம் கிலோகிராம் கொண்டதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆமாம், அவர்களுக்கு எப்படி தெரியும் என நீங்கள் கேட்பது தெரிகிறது. இந்த எடை அளவு ஒரு மேகத்தின் நீர் அடர்த்தியை எடுத்து அதன் அளவால் பெருக்கி கணக்கிடப்படுகிறது. இவ்வளவு எடை இருந்தாலும் மேகம் மிதக்க காரணம் என்ன? அதற்கு கீழே உள்ள காற்று கனமாக இருப்பதால் தான் மேகங்கள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றன. நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அப்பல்லோ 11 குழுவினர் முதலாக நிலவுக்கு சென்ற பொழுது ஆயுள் காப்பீடாக என்ன பயன்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அப்பல்லோ 11 குழுவினர் நிலவுக்கு சென்ற பொழுது சந்திரனில் இருந்து பாதுகாப்பாக திரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு மோசமான பிரச்சனையை எதிர்கொண்டனர். அதனால் அவர்கள் நிதி உதவி இல்லாமல் தங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறினர். காரணம், அவர்கள் எதிர்கொள்ளவிருக்கும் தீவிர ஆபத்து காரணமாக அவர்களால் ஆயுள் காப்பீடுகளை எடுக்க முடியவில்லை. மேலும் காப்பீட்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு காப்பீடு கொடுக்க முன்வரவும் இல்லை. இதை ஈடு செய்யும் வகையில் அவர்கள் அதற்கு பதிலாக நூற்றுக்கணக்கான ஆட்டோகிராஃப்களில் கையெழுத்திட்டு அவர்கள் குடும்பத்தினரிடம் கொடுத்து வைத்திருந்தனர். இவர்கள் பத்திரமாக திரும்பி வராவிட்டால் குடும்பத்தினர் அதனை விற்க முடியும். அதிர்ஷ்டவசமாக அந்த ஆயுள் காப்பீட்டு ஆட்டோகிராஃப்கள் தேவைப்படவில்லை. இவை இன்று விண்வெளி நினைவு ஏலங்களில் $30,000 விற்கப்படுகின்றன. பஞ்சு மிட்டாய் கண்டுபிடிக்கப்பட்ட சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு தெரியுமா? சிறுவயதில் பஞ்சு மிட்டாய் சுவைக்காதவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. பஞ்சு மிட்டாய் ஒரு பல் மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? குழந்தைகளுக்கு அதிகம் பிடிக்கும் இந்த பஞ்சு மிட்டாய் ஒரு மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பல் மருத்துவர் வில்லியம் மோரிசன் மற்றும் மிட்டாய் தயாரிப்பாளர் ஜான்சி வார்டன் ஆகியோர் எந்திரத்தால் சுழற்றி எடுக்கப்படும் பஞ்சு மிட்டாயை 1897 கண்டுபிடித்தனர். இது முதலில் 1904 ஆண்டு உலக கண்காட்சியில் ஃபேரி ப்ளோஸ் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் இன்னொரு பல் மருத்துவரான ஜோசப் லாஸ்காக்ஸ் 1921 ஆண்டில் இந்த எந்திரத்தை மீண்டும் கண்டுபிடித்தார். அவர் காட்டன் கேண்டி என்ற பெயரை கொண்டு வந்தார். நம்மூரில் இந்த பெயரே பஞ்சு மிட்டாய் என்று மருவியது. ஒரு ஓட்டலில் வைக்கப்பட்ட வித்தியாசமான பரிசு போட்டி. ஒரு ஓட்டல் வித்தியாசமான பரிசு போட்டியை நடத்தியது. 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் உள்ள ரோஸ்வெல்ட் ஓட்டல் 125வது ஆண்டு நினைவு விழாவை கொண்டாட அதன் பிரசிடென்சியல் ஷூட் எனப்படும் அதிசொகுசு அறையில் 7 நாட்கள் இலவசமாக தங்கவும் விலை உயர்ந்த இரவு உணவுகள் மற்றும் ஏராளமான சேவைகளோடு $15,000 மதிப்புள்ள ஆஃபர் ஒன்றை அறிவித்தது. இதில் என்ன விசேஷம் என நீங்கள் கேட்கலாம். இப்படி நீங்கள் தங்குவதற்கு ஓட்டல் ஒரு விசித்திரமான நிபந்தனையை விதித்திருந்தது. அது என்னவென்றால், அந்த ஓட்டலில் இருந்து திருடப்பட்ட மிகவும் வித்தியாசமான பொருளை திருப்பி அளித்த நபருக்கு மட்டுமே இந்த பரிசு கிடைக்கும் என்று அறிவித்தது. 100 ஆண்டுகளாக அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட மிகப்பெரிய வயதான ஆமை சமீபத்தில் கலபாகோஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பெர்டினாண்டாவில் இருந்து மிகப்பெரிய வகை ஆமையை பார்க்காததால் விஞ்ஞானிகள் மிக பழமையான வகை உயிரினத்தை இழந்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் பிப்ரவரி 2019 கலபாகோஸில் உள்ள பெர்டினாண்டா தீவில் இந்த மிகப்பெரிய வகை ஆமையை மீண்டும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். உலகில் உள்ள ஏராளமான உயிரினங்களை நாம் தொடர்ந்து இழந்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளிக்கு காரில் செல்ல 1 மணி நேரம் மட்டுமே போதும் என்பது உங்களால் நம்ப முடிகிறதா? நீங்கள் உங்கள் காரில் ஏறி 60 மைல் வேகத்தில், அதாவது 96 கிலோமீட்டர் வேகத்தில் வானத்தை நோக்கி காரில் பயணித்தால் விண்வெளிக்கு செல்ல 1 மணி நேரம்தான் ஆகும் என்று வானியலாளர் பிரெட் ஹோயில் கூறுகிறார். சொல்வது சரிதான். வெறுமனே காரில் சென்றால் விண்வெளிக்கு செல்லும் பொழுது அதை பார்க்க நாம் இருக்க மாட்டோம் என்பதுதான் நிதர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைவாய் உயர்வாய், நான் உங்கள் UK.